வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. தலைகீழ் மாற்றம் நடக்கும்ல, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. பெரும்பாலும் எல்லா சேனல்லையும் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் டிவிக்கே நேரடியாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்ட்டு. இப்போ கிடைச்ச தகவல் வந்து நேரடியாக விஜய்கிட்டயே ராகுலுடைய 2 வியூக வகுப்பாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் முன்னேற்றம் அடைந்துடுச்சான். இதுக்கு முன்னாடி நைட்டு 10 மணிக்கு மேலே ஏதாவது விடுதியில் உட்காந்து பேசுவாங்க. இப்போ நேரடியான பேச்சுவார்த்தை. இது சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஒரு பக்கம் சோனியா காந்தி வந்து இல்லை திமுகவுடைய போகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி வந்து 2 தூதர்களை அமைத்து நேரடியாக வந்து டிவிக்கு கூட பேசுறது திமுகவுக்கு எரிச்சல் தான். ராகுல் காந்தி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டார். நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, திமுக தோக்கட்டுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா ஒரு அளவுக்கு இரிட்டேட் பண்ணலாம், ரொம்ப காங்கிரஸை இரிட்டேட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வெளிப்படையாக நான் ஆட்சியிலலாம் பங்கு இல்லை அப்படின்னு இந்தியா டுடே கான்வாயில் போயிட்டு வந்து சிஎம் சொன்னது வந்து ராகுல் ரசிக்கலை. அதையும் தாண்டி இன்றைக்கி காங்கிரஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம திமுக அது ஒரு கணக்கு போட்டுட்ருக்கு. தேமுதிகவை உள்ளே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டோம், அதனால் நீங்கள்லாம் சீட்டை குறைங்க அப்படின்னு பல பேருக்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்குது. ஏன்னா ஐயுஎம்எல் வெளியில் வந்து எங்களுக்கு 3 சீட்டு கொடுத்தாங்க போன தடவை, 1 குறைச்சிக்க சொல்கிறாங்கன்னு சொன்னதே என்னென்னா காங்கிரஸுக்கு சொல்லப்பட்ட செய்தி. அப்பா காங்கிரஸ் நீங்களும் சீட்டை குறைக்கணுன்ட்டு காங்கிரஸ் ரொம்ப தெளிவாகுது. 41 சீட் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க அவங்க. இப்போ என்ன காங்கிரஸ் என்ன யோசிக்கிறாங்க? ஏற்கனவே சொன்னால் காங்கிரஸ் அகில இந்திய கட்சி அது என்ன யோசிக்கும்? நம்மளை விட்டா திமுக தோற்றுரும். இன்னைக்கு நிலைமை என்னங்க? காங்கிரஸ் இல்லைன்னா திமுக தோக்குமா தோக்காதா? எலெக்ஷனே வைக்காமல் இப்பயும் நம்ம சொல்லலாம். சில பேர் நிலைவித்வான்கள் சொல்கிறாங்கல்ல, காங்கிரஸ் இல்லைன்னா கூட திமுக ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிச்சிடும்னு. வாய்ப்பே இல்லைம்பாங்கல்ல, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன் இதை சொல்கிறோம்னா, ஒருவேளை ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, விஜய் 3 பேரும் ஒரே வண்டியில் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்தாங்கன்னா அது வேறு விதமான இம்பேக்ட் ஏற்படுத்தும். ராகுல் வந்து விஜய்க்கு வந்து நீங்கள் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை ராகுல் வராரு, அப்போ விஜயும் ராகுலும் நிற்கும் போது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நல்லா யோசிப்பாரு. அது தேசிய பிரச்சனை ஆயிரும். அது வந்து பெரிய சிக்கலாக போயிடும். ராகுல் காந்திக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிஜேபி. அப்போ நீங்கள் பிஜேபி கூட நெருங்கி போயிட்டுருக்கீங்கன்னு ராகுலே பேசுவார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதச்சார்பற்றன்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக ராகுல் சொன்னார்னா அது திமுகவுடைய மதச்சார்பற்ற கொள்கைக்கே சிக்கல். இப்போ திருமாவளவன் இல்லை காங்கிரஸ் மோசம்னு சொல்ல முடியுமா? பல விஷயங்கள் இருக்குது இதில். அதனால் விஜய் அவர்கள் வந்து ராகுலை வச்சுக்கிட்டு இந்த குடும்பம் சுரண்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது நரசிம்மராவ் பிரில்லியும் இவங்க அமைச்சராக இருக்காங்க, மன்மோகன் சிங் பிரில்லியும் அமைச்சராக இருக்காங்க, வாஜ்பாய் பிரில்லி அமைச்சராக இருக்காங்க, பிஜேபிடி அமைச்சர், காங்கிரஸ் டி அமைச்சர். இவங்க பண்ண ஊழல்னால தான் இன்றைக்கி காங்கிரஸ் எந்திரிக்க முடியாத அளவுக்கு இங்கே 2G மேட்டரில் மாட்டுச்சு. இதெல்லாம் பேசுவாங்கல்ல. இப்போ பழைய கதை பேச 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 திமுகவுக்கு தான் டேமேஜ். ஏன் வரக்கூடிய தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். இப்போ டெல்லின்னு மோத முடியாது. அப்போ ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, விஜய் 3 பேரும் பிரச்சாரத்துக்கு வந்தால் கண்டிப்பாக திமுகவுடைய தூக்கத்தை கெடுப்பாங்க. இவர் முதல்ல நண்பர்னு சொன்னாங்கல்ல, நண்பர்லாம் என்னது? நீங்கள் மரியாதை கொடுத்தா நீங்கள் மரியாதை கொடுப்போம். நீங்கள் எங்கள் கூட வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டு மேலே பிஜேபியோட டீலிங் போட்டிருக்கிறது ராகுலுக்கு தெரியாமையாக இருக்கும். இப்போ ஒரு முடிவு வந்துருச்சா, வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன் வெளிப்படையாக பேசுகிறாங்கன்னா, இவ்வளோ நாள் அரசியல் புரசலாக பேசி திமுகட்ட எங்க சீட்டு கொடுங்க இல்லை அங்கே போயிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக ரொம்ப ஸ்டாலின் போனால் போகட்டுங்கிற ரேஞ்செல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் வெளிப்படையாக பேசுவோம். எடப்பாடி சொல்கிறாருல, ஐயோ கூட்டணி புட்டுக்குச்சின்னு. இப்போ ஸ்டாலின் என்ன மனநிலையில் இருப்பார்? என்னப்பா அது கூட்டணி பலங்கிறனால நம்ம வேல்முருகனை கூட தக்க வச்சுட்ருக்கோம், வாங்க வேல்முருகன் உங்களுக்கு கூட சீட்டு தரோன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தா காங்கிரஸ் போயிடுமே, காங்கிரஸ் டிவிக்கே கூட்டணி, விஜய் பக்கம் யாரும் இல்லை, விஜய் பக்கம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது போக என் பக்கம் காங்கிரஸ் வந்துருச்சு இப்போ அகில இந்திய கட்சின்னா அந்த பூஸ்ட் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெருசு. இன்னொன்று, விஜய்கிட்ட போனால் பல தொகுதிகள் கிடைக்கும். ஏற்கனவே வேணுகோபால் அவர்கள் வந்து ஸ்டாலின் வீட்டில் பேசும்போது நாங்கள் வந்து கேரளாவுடைய செலவெல்லாம் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டார். ஆனால் என்ன சிக்கல்லாம், எண்ணிக்கையில் மட்டும் இதான் கொடுப்போம். ராகுல் ஒத்துக்க மாட்டார். எண்ணிக்கை அதெல்லாம் வேணவே வேணாம்பா, எண்ணிக்கை அவ்வளோ நமக்கு தேவை, இது போலலாம் கம்மியான நம்ம சீட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை, பிச்சையாக போடுறாங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ராகுல் காந்தி இன்னும் சீன்லேயே வரல. கார்கேவால் ஒன்றும் பேச முடியலையா. இப்போ கார்கேவும் சோனியா காந்தியும் நினைக்கிறது என்னன்னா திமுகவோட தான் போகலான்ட்டு. இல்லைம்மா வேணாம், இதான் நமக்கு சான்ஸு, அதையும் ஏற்றுக்குவாங்கல்ல. இப்போ சோனியா காந்தி வந்து திமுகவோட போன விருப்பம் இருந்தாலும் சீட்டு ரொம்ப கம்மியாக கொடுத்தா எப்படி ஏற்றுக்குவாங்க? இதுதான் நமக்கு சான்ஸ். ஏற்கனவே 96 விட்டுட்டோம், மைனாரிட்டியாக திமுக இருக்கும்போது விட்டுட்டோம், 2006 விட்டுட்டோம், இப்போ விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பேச்சுவார்த்தை என்ன சொல்லப்படுது? இப்போ விஜய்க்கும் இந்த பக்கம் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? விஜய்கிட்ட போனால் தொகுதி அதிகமாக கிடைக்கும், ஆனால் நோட்டு கிடைக்காது, தொகுதி கிடைக்கும். இன்னொன்று, நிறையா தொகுதியில் நிற்கலாம், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்போ காங்கிரஸை வளர்ப்பதற்கு இது ஒரு நல்ல வேலை. ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் 20 சீட்டு 10 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சியாக பிடிக்கும் போது. இன்னொன்று, 2026 29 தேர்தல் அப்போ பார்த்துக்கலாம்.
இப்போ நம்மளுடைய இலக்கு வந்து வரக்கூடிய தேர்தல் நமக்கான தேர்தலில் ஸ்டாலினுக்கான தேர்தல். அவருக்கு தான் வயிற்று வலி, அவர் இறங்கி வரட்டும். இப்போ நேரடியாக வந்து விஜய்கிட்ட வந்து இன்றைக்கி தூதர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியில் வந்தால் ஸ்டாலின் என்ன மனநிலையில் இருப்பார்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவங்க நிறுவனத்தை வச்சு கருத்து கணிப்புலாம் எடுத்துட்டாங்க. உங்கள் பகுதியில் கூட உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி காங்கிரஸ் போச்சுன்னா இன்றைக்கி திமுக ஜெயிக்குமா? காங்கிரஸ் இருந்தாலே ஜெயிக்காது. அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். காங்கிரஸ் போச்சுன்னா அதாவது என்னென்னா இவங்க வந்து அடிமை எடப்பாடி பிஜேபி பார்த்து பயந்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் ராகுல் வச்சு செய்கிறாரு இவங்களை. தமிழ்நாடு முழுக்க வந்து கருத்து கணிப்பு எடுத்ததில் இன்றைக்கி காங்கிரஸ் போச்சுன்னா இப்போ காங்கிரஸ் மட்டும் போச்சுன்னா 38 தொகுதியிலே அவங்களை காலை வர்றாங்களாம். 38 தொகுதி அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் திமுக. அதாவது என்னைக்கு வந்து டிடிவி தினகரன் போன தடவை இவர் விட்டார்ல, நம்ம எடப்பாடி விட்டு 20 தொகுதியை கவுத்தார்ல, அதே போல தான். அதை விட மோசமாக ஒன்று நிலவரம். தமிழ்நாடு ஃபுல்லாக போகும். ஏற்கனவே கிறிஸ்துவர்கள் பல பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போகிறோங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ இஸ்லாமியர்களும் வந்துடுவாங்க. ஏன்னா மதச்சார்பற்ற கொள்கைன்னா ராகுல் வந்து அது நிற்கும். நீங்கள் மதச்சார்பற்றனா மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படிங்கும்போது இன்னொன்று ராகுல் காந்தி விஜய்லாம் என்ன பேசுவாங்க? ஏற்கனவே பிஜேபியோட ஒரு டீலிங் இருந்ததுங்க. அவர்கிட்ட அமைச்சர்களை கை வைக்காதீங்க, நான் உங்களோட இருக்கேன்லாம் அவர் பேசிட்டு தான் வந்தார், அப்படிலாம் பேசுவாங்க. அதனால் இது உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டது. இப்போ திமுக 5 நடுங்கி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு முடிவை திமுக எடுக்கணும். ஆனால் திமுகவுக்கு நல்லா தெரியும், இப்போவும் சொல்கிறோம், திமுகவுக்கு நல்லா தெரியும் காங்கிரஸை விட்டுறக்கூடாதுன்னு. அவங்கள அந்த டிவிக்கோட பேசி இன்றைக்கி திமுகவை இரிட்டேட் பண்ணுறாரு ராகுல். அதையும் புரியும் அவங்களுக்கு, புரியாமலாம் இல்லை. நான் என்ன பண்ணுறது? காரியம் பெருசா வீரியம் பெருசா? நம்ம ஏதாவது காங்கிரஸ் போன்னு சொல்லி ரைட்டுங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? பழைய விஷயங்கள்லாம் கிளறப்படும். இவ்வளோ விஷயம் யோசிக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில். பிஜேபி ரொம்ப ரசித்து பார்க்கும். அவங்களுக்கு என்ன நிலவரம்? திமுகவும் காங்கிரஸும் ஒன்றா இருக்கக்கூடாது, விஜய் பக்கம் தள்ளி விடுவோம். விஜய் பக்கம் தள்ளி விட்டால் நம்ம ஈஸியாக ஜெயிச்சலாம் ஒரு முடிவில் இருக்காங்க. சிறுபான்மை வாக்குகள் போனால் திமுக நிச்சயமாக தோல்வி. அப்போ விஜய் இப்படி சொல்ல மாட்டார், டிவிக்கே டிஎம்கே போட்டி இல்லை, டிவிக்கே என்டிஏ போட்டின்னு வேற சொல்லலாம் இனிமேல் போகிற காலத்தில். ஏன்னா நம்ம கூட நினைச்சோம் இல்லைன்னா அவர் சில பர்சன்ட் சேர்ந்துருவாங்கன்னு. இது போகிற பாதை வேறு மாதிரி போயிட்டு இருக்குது. மாணிக்கம் தாக்கூர்லேருந்து பிரவீன் சக்கரவர்த்திலாம் 2-3 நாளைக்கு மட்டும் தான் அடங்கியே இருந்தாங்க. இப்போ என்னென்னா சோனியா காந்தி சொல்லிட்டாங்க, ஒரு மரியாதையை எண்ணிக்கையில் கொடுத்து முடிச்சிருக்கலாம். இவங்க மீண்டும் ஏறிக்கிறாங்க பாருங்கள். அதுதான் இப்போ காங்கிரஸுக்கு கோபம். எல்லா விஷயத்தை முடிச்சு அது அரசியல் பர்சனாக 2-3 சீட்டு போட்டு கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு இன்னொன்றுங்க, இப்போ குழு போடுறேன்னு சொல்கிறாங்க. இந்த குழு ஒரு தடவை பேசி வேணுகோபால்கிட்ட பேசியிருக்காங்க. காங்கிரஸ் ரொம்ப முக்கியம், ஏதோ ஒரு விஷயம் சீக்கிரம் பேசி முடிவு பண்ண வேணாம். இவங்க என்னென்னா காங்கிரஸில் கிரிச்சோடங்கிற பட்டியெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி என்ன கோவம்? என்னங்க எவ்வளோ நாள் இழுத்து கடைசி வரைக்கும் இழுத்து காங்கிரஸ் நடுரோட்டில் ஒன்றுங்கிறது திமுகவோட எண்ணம். அது காங்கிரஸ் வச்சு செய்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக தகவல் விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எந்த நேரம் வேண்டுமானாலும் இதுக்கு அப்டேட் இன்னும் நிறையா வரும்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேசுகிறதுல இன்னும் நிறைய அப்டேட் வரும். ஃபோட்டோலாம் வந்தாலும் வரும். விஜய் சந்தித்த ஃபோட்டோன்னெலாம் போடுவாங்க. அதை ரொம்ப சொல்லிட்டாரு கிரிச்சோடங்க, ராமா விஜய் எங்களோட வந்து கூட்டணி வைக்க ரொம்ப தயாராகிட்டார். வெளிப்படையான உண்மை. அவங்களும் சொல்லிட்டாங்களே, நாஞ்சில் சம்பத்துன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், டிவிக்கேவும் காங்கிரஸும் பேசிகிட்டு இருக்கோம், முடிஞ்சு போச்சு. அப்போ எரியிற இதில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இப்போ நிறையா சம்பவங்கள் வரும்போது திமுக ஏற்கனவே இங்கே இடி இயக்குனர் வராங்கன்னு அலறி கொண்டிருக்கிறது. இதில் விஜய் தரப்பை போய் சந்திக்கிறாங்கும் போது ஸ்டாலின் வந்து முக்காடு போட்டு உட்கார நிலைமைக்கு வந்துட்டாரு. அதான் சொல்கிறோம்ல, நிம்மதியிலிருந்து தவிக்கிறார்கள். இவர்கள் பதற ஆரம்பித்து விட்டார்கள். பதற காரியம் கண்டிப்பாக சிதறும். எல்லா கருத்து கணிப்புலையும் இவங்க சொல்கிற ரிசல்ட்டு தான் வருதான். இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்களுக்கும் தெரியும், உங்கள் ஊரெலாம் தொகுதி பார்த்துருப்பீங்க. இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் ஒரு தேர்தலில் ஒரு வாக்குப்பதிவு ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே 14 ஆரம்பிப்பாங்க திமுக, மற்றவங்களாம் 0 ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சிறுபான்மை வாக்குகள் அப்படியே விடும். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஏன்னா சிறுபான்மையுடைய பாதுகாவலர்னால் அவங்க ராகுலை பார்க்குறாங்க. சிறுபான்மை ஏன்னா இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை விசிக்கு ஆகட்டும், மற்ற அவங்க இருக்க கம்யூனிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுபான்மைக்காக போரிடக்கூடியவங்க. இந்த அணி பாதுகாப்பு அணின்னு நம்ம நினைப்பாங்க. அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் அந்த பாதுகாப்பு அணியிலேருந்து ஒருத்தர் வெளியில் வராங்கன்னா ஏற்கனவே விஜய் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது பிஜேபி இன்னும் உறுதிப்படுத்தப்படும். அப்புறம் இவரெல்லாம் பேச இருப்பார் எடப்பாடி, என்னங்க கூட்டணி பலம் நீங்கள் என்ன பார்த்து சொன்னீங்க, நீங்கள் என்னங்க கூட்டணி போயிடுச்சு. அப்போ இதை வந்து ஸ்டாலினால் தாங்க முடியாது. அப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த பர்செப்ஷன் வரலாம் அடி வாங்கிடுவீங்க. கூட்டணி விட்டு அவங்க போனாவே உங்களுடைய கூட்டணி பலவீனமாகிவிட்டது. பலவீனமான கூட்டணி அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி முதல் அணியாக இருப்பீங்க? 3வது அணியாக தான் இருக்கணும். அதனால் சூப்பராக களை கட்ட போது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.